Good morning, students. Last previous class we studied about the measurements. படித்தோம் அளவீடுகளை பற்றி படித்தோம். இந்த இதில் நம்ம வந்து மூணாவது யூனிட் 3 அழகு 3 நம்ம சுற்றியுள்ள பரப்பொருட்கள் அதாவது மேட்டர் ஆரோடஸ் அப்படிங்கிற இதை படிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த இதில் நம்ம முதல் பாடத்தில் கொஞ்சம் மேலும் அறிவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சில இது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் செஞ்சு பார்த்துக்குவோம். ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஓடோமீட்டர் அப்படிங்கிறது ஓடோமீட்டர் வந்து எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா தானியங்கி வாகனங்கள். என்ன வாகனங்கள்? தானியங்கி வாகனங்கள். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை செய்வதற்கு கணக்கிடுவதற்கு என்ன செய்கிறது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கருவி தான் இது ஓடோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா an odometer is a device used for indicating distance traveled by an automobile. automobile distance traveled ஆட்டோமொபைலில் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு பயன்படுகிறது. இந்த ஓடோமீட்டர் ஆட்டோமொபைல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து இது பண்ணுறதுக்கு ஓடோமீட்டர் என்ன செய்கிறது ஓடோமீட்டர் பயன்படுகிறது. அதே போல் இந்த மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள், மெட்ரிக் அலகுகள் அல்லது என்ன அலகுகள், திட்ட அலகுகள் வந்து யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா 1970 பிரெஞ்சுக்காரர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, என்ன அலகுகளை உருவாக்குனாங்க, மெட்ரிக் முறை அலகுகள். மெட்ரிக் முறை அலகுகள் சொல்லலாம், இல்லைன்னா அதை திட்ட அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்ரிக் முறை அலகுகள் திட்ட அலகுகளை உருவாக்குவது யார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரன். அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ the metric system or standard set of units was created by the French in 1790. 1790 வந்து யார் இது கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மெட்ரிக் சிஸ்டத்தை மெட்ரிக் சிஸ்டம் ஃப்ரெஞ்சு 1790 ஃப்ரெஞ்ச் யார் இது பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு உள்ளவங்க இருந்தாங்க கிரியேட் பண்ணாங்க. சரியா? இது இருபத்தமாக தெரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் செஷனில் இது கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்போ என்ன அப்படின்னா நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய தற்காலத்தில் உள்ள ஸ்கேல்ஸ், இந்த அளவுகோலை வந்து தற்காலத்தில் பயன்படும் அளவுகோலை யார் இது பண்ணாங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர். யார்? வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர் வந்து இந்த அறிவியல் அறிஞர் தான் எதை உருவாக்கினார் அப்படின்னா இப்போ நம்ம தற்காலத்தில் நீளத்தை அளப்பதற்கு பயன்படக்கூடிய கருவி, நீளத்தை அளக்க பயன்படும் நீளத்தை அளக்க பயன்படக்கூடிய அளவுகள் வந்து யார் இது பண்ணா அப்படின்னா வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர். யார்? வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவரால் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது.
A ruler or scale used nowadays to measure length was invented by William Bedwell. சரி, இந்த 16th century, அதாவது 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல்ங்கிறவர் தான் என்ன செஞ்சார், ரூலர் அல்லது ஸ்கேலை என்ன செஞ்சார், உருவாக்கினார். ரூலர் அல்லது ஸ்கேல் அப்படிங்கிறத வந்து யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா வில்லியம் பெட்வெல். அடுத்த இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பிரான்ஸ் நாட்டில் வந்து தன்னுடைய தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் பிளாட்டினம் மற்றும் இரிடியம், பிளாட்டினுங்கிற உலோகமும் இரிடியம்ங்கிற உலோகமும் சேர்ந்த உலோக கலவையினாலான ஒரு படித்திர மீட்டர் கம்பி ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கு. மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் நம்ம டெல்லியிலையும் ஒன்று வந்து நகல், அதனுடைய நகல் மாதிரியே, அந்த மீட்ரு கம்பியினுடைய நகல் மாதிரி எப்படி இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கோ அதே போல் இங்கே நம்ம டெல்லியில் அதே மாதிரி ஒரு மீட்ரு கம்பி நகல் வந்து டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில், டெல்லியில் உள்ள இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் சரியா வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராட் மேட் ஆஃப் அன் அலாய் வந்து என்ன அலாய்னா பிளாட்டினுங்கிற மெட்டலும் இரிடியங்கிற மெட்டலும் சேர்ந்த அலாய் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் பாரிஸில் உள்ள அந்த எடைக்கும் அளவீடுகளுக்குமான அந்த அதை இது பண்ணக்கூடிய நிறுவனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த ஒரு காப்பி வந்து நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்டரி இன்னும் எங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டெல்லியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்துல சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட என்ன எதனால் உருவாக்கப்பட்டது, பிளாட்டினம் மற்றும் இரிடியம். பிளாட்டினம் மற்றும் என்னது, இரிடியத்தால் உலோகங்களான ஒரு உலோக தண்டின் நிறைக்கு என்னது சமமாகும். அப்படி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, பிரான்ஸில் காணப்படுகிறது. சரி, 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு த மாஸ் ஆஃப் a certain bar of platinum iridium alloy that has been kept at the International Bureau of Weights and Measure in செவ்ரஸ் பிரான்ஸ் சின்ஸ் 1889 என்ன செய்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, செவ்ரஸ் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது செவ்ரஸில் 1889 செவ்ரஸ்ங்கிற இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து சில கணக்குகள் சில இது கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், எண்ணியல் கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது கேட்டிருக்காங்க. எத்தனை பிரிவுகள் காணப்படுகிறது 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் காணப்படுகிறது, 10 மில்லிமீட்டர். நீங்கள் அந்த புக்கில் 9ஆம் பக்கத்தில் இருக்குது. பேஜ் நம்பர் வந்து 9. அந்த 9ல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 1 சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் காணப்படுகிறது. தமிழ் புக்லேயும் அதுதான், இங்கிலீஷ் புக்லேயும் பேஜ் நம்பர் 9ல் காணப்படுகிறது. பார்த்து பக்கம் 9ல் 1 சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கிறதா பக்கத்தில் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. 10 மில்லிமீட்டர் என்ன செய்கிறது காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் இப்படி கேட்டிருக்கு, how many millimeter divisions are there in a centimeter? 10 divisions. இதில் 10 divisions இது பண்ணியிருக்காங்க. அதுபோல் 1 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. how many centimeter divisions are there in a meter? அதில் 1 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தோம், 100 சென்டிமீட்டர். சரி, அப்போ how many centimeter divisions are there in a meter? 100 divisions செய்கிறது காணப்படுகிறது. அப்புறம் complete the following அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கு. அதில் 7875 சென்டிமீட்டரில் வந்து எத்தனை மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது 78 மீட்டர் 75 சென்டிமீட்டர்.
7875 7,875 centimeter equal to 78 millimeter 75 centimeter. 1195 meter வந்து 1 kilometer 195 meter. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்காங்க உங்கள் புக்கில். அடுத்ததில் வந்து 15 centimeter 10 millimeterல வந்து 160 millimeter என்ன செய்யுது காணப்படுகிறது. அப்புறம் 45க்கு 45 கிலோமீட்டர் 33 மீட்டரில் வந்து 45,033 மீட்டர் என்ன செய்கிறது காணப்படுகிறது. சரி, இதுதான் இந்த ஃபஸ்ட் லெசன் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்தது, அதை பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் லெசன். இப்போ நவ் we study about the unit 3 matter around us. அதாவது அழகு 3ல் வந்து 3வது அழகு பற்றி படிக்க போகிறோம். அதில் நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்களை பார்க்க போகிறோம். சரியா? அதில் அந்த புத்தகத்தில் நீங்கள் புக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழில் வந்து 37வது பக்கம், ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலத்தில் 34 அதில் 34வது பக்கம், ஆங்கிலத்தில் 34வது பக்கம். இங்கிலீஷ் புக் பேஜ் நம்பர் 35. இந்த தமிழ் புஸ்தகத்தில் 37வது பக்கத்தில் என்ன செய்கிறது காணப்படுகிறது. சரியா? பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தில் ஒரு படம் கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கு, காற்று, நீர், மரக்கட்டை, இப்படியெல்லாம் என்ன செய்திருக்கு கொடுத்துருக்கு. சரியா? பருப்பொருள்னால் என்ன அப்படின்னா நம்ம சுற்றி எல்லா இடங்களிலும் இப்போ என்ன செய்கிறது பருப்பொருள் காணப்படுது. உதாரணமாக நம்ம சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணி, அப்புறம் மரக்கட்டை, இரும்பு, எண்ணெய், திரவ வாயு, இது போக அனைத்தும், இவைகள் அனைத்தும் எதனால் தான் ஆனது? பருப்பொருள்களால் என்ன செய்தது ஆனது. சரியா? அப்போ மேட்டர் இஸ் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். நம்ம அந்த சுற்றி என்ன மேட்டர் இஸ் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். ஏர், வாட்டர், வுட், அயன், ஆயில், எல்பிஜி ஆர் மேட் அப் ஆஃப் மேட்டர். இப்போ மேட்டர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பருப்பொருள்னால் என்ன அப்படின்னா நிறைய உள்ளது, நிறைய என்ன செய்யணும், நிறைய இருக்கணும். அது இடத்தை என்ன செய்து கொள்ளும், அடைத்து கொள்வதற்கு பேர் தான் என்ன பேர் பருப்பொருள் ஆகும். சரியா? மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். அதாவது ஆக்குபைங் ஸ்பேஸும் ஆல்சோ என்னது மாஸ் உள்ளது தான் என்னது மேட்டர்னு என்ன எப்படி டிஃபைன் பண்ணப்படுகிறது. மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். சரியா? இந்த நீங்கள் நம்ம இப்போ இந்த அந்த ஒரு படம் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கு. அதில் காற்று, நீர், மரக்கட்டையெல்லாம் கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பொருள்கள் வந்து பொதுவாக பருப்பொருள்கள் எத்தனை நிலைகளில் காணப்படும் அப்படின்னு பார்த்து இது பண்ணியிருக்கோம். 3 நிலைகளில் காணப்படும். எத்தனை நிலைகளில் காணப்படும்? 3 நிலைகளில் காணப்படும். உதாரணம் பார்த்தோன்னா மரக்கட்டை வந்து என்ன நிலையில் காணப்படுகிறது? திட நிலையில் திண்ம நிலையில் காணப்படுகிறது. நீர் அப்படிங்கிறது வந்து என்ன நிலையில் காணப்படுகிறது? திரவ நிலையில் காணப்படுகிறது. காற்று வந்து என்ன நிலையில் காணப்படுகிறது? வாயு நிலையில் காணப்படுகிறது. உதாரணமாக இன்னொரு திடப்பொருளுக்கு, திண்ம நிலையில் பொருளுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். அந்த படத்தில் பார்த்ததில் போட்டிருக்கிறத பார்த்து, இரும்பு வந்து என்ன நிலையில் உள்ளது? திண்ம நிலையில் உள்ளது. என்ன நிலையில் உள்ளது? லிக்யூட் திரவ நிலையில் உள்ளது. எல்பிஜி கேஸ், திரவ பெட்ரோலிய வாயு வந்து என்ன நிலையில் உள்ளது? வாயு நிலையில் என்ன செய்தது உள்ளது. சரியா? Matter is found in 3 states. They are solid, liquid and gas. சரியா? பிறகு பருப்பொருள்களும் எதனால தான் ஆனது? அணுக்களால் ஆனதாகும். அணுக்கள்னா என்ன அப்படின்னா பருப்பொருளினுடைய மிக சிறிய துகள் தான். அணுக்கள்னா என்னது? பருப்பொருளினுடைய மிக சிறிய துகள் தான் என்னென்ன அழைக்கப்படுகிறது? அணு என்று என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. சரியா? இந்த அணுக்கள் வந்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப சின்னது. அணுக்கள் வந்து எப்படிப்பட்டது? அணுக்கள் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா மிக சிறியவை. மிக சிறியது. அது மாத்திரம் நம்முடைய
கண்கள் மற்றும் உருப்பெருக்கியால் கூட நம்மால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சரி, அணுக்கள் என்பது இப்படிப்பட்டது, அது மிக சிறியது. அதை நம்ம எதனால் பார்க்க முடியாது, நம்முடைய கண்கள் மற்றும் உருப்பெருக்கினால் கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர். வாட் இஸ் ஆட்டம்? Atoms are the smallest particle of matter. We cannot see through our eyes or even with a standard microscope. Standard microscope, நல்ல ஸ்டாண்டர்டான மைக்ரோஸ்கோப் மூலமாக கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சரியா? இப்போ ஒரு காகிதத்தாளுடைய தடிமன் எடுத்துட்டோம்னா அது வந்து எதனால் ஆனதுன்னா பல மில்லியன் கணக்கான அணுக்களால் என்ன செய்தது, ஆனது. சரியா? ஸ்டாண்டர்ட் ஷீட் ஆஃப் பேப்பர் இஸ் அபவுட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம் திக். சரியாப்பா? சரியா? அணுவின் அமைப்பை கண்டறிய என்ன பயன்படுகிறது அப்படின்னா, அணுவின் அமைப்பை கண்டறிவதற்கு ரெண்டு இது பயன்படுத்தப்படுகிறது, நுண்ணோக்கிகள் பயன்படுத்தப்படுகிறது. என்ன நுண்ணோக்கிகள் அப்படின்னா அணுவை கண்டறிவது. என்ன நுண்ணோக்கியெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னா, அணுத்தரமான நுண்ணோக்கி, அணுத்தரமான நுண்ணோக்கி. அப்புறம் வேற இன்னொரு நுண்ணோக்கி என்ன பயன்படுகிறது அப்படின்னா ஊடு புலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இந்த ரெண்டு நுண்ணோக்கிகளும் எதை கண்டறிவதற்கு பயன்படுகிறது அப்படின்னா அணுவை என்ன செய்வதற்கு, கண்டறிவதற்கு என்ன செய்கிறது, பயன்படுகிறது. இதில் வாட் ஆர் த microscopes are used to find the structure of atom. பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா அணுத்தரமான நுண்ணோக்கிகள் ஆங்கிலத்தில் அட்டாமிக் ரெசல்யூஷன் அட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப். அப்புறம் வேறு இன்னொன்று என்ன பயன்படுகிறதுனா டிராவலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சரி, the microscopes are used to find the structure of atoms. Atomic resolution microscope அவர்களுடைய பயன்படுகிறது. டிராவலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ரெண்டு மைக்ரோஸ்கோப்கள் என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அடுத்து அப்புறம் பருப்பொருளினுடைய இயற்பியல் தன்மை. பருப்பொருளினுடைய இயற்பியல் தன்மை, பருப்பொருளினுடைய இயற்பியல் தன்மை. பருப்பொருளுடைய இயற்பியல் தன்மை என்ன அப்படின்னா, பருப்பொருளுக்கு என்ன உண்டு அப்படின்னா நிறை உண்டு. நம்ம அந்த இதில் முதலே பார்த்தோம், பருப்பொருள் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நிறை உள்ளதும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மையும் கொண்டதுமானவைகள் தான் என்ன அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம், பருப்பொருள் பார்த்தோம். அதனுடைய இயற்பியல் தன்மையில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா அதுக்கு நிறை உண்டு. சரியா? இட் ஹேஸ் a mass. சரியா? மேட்டர் ஹேஸ் a mass. தென் இட் அது பிறகு என்ன ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட் இதுக்கு இடத்தை என்ன செய்து கொள்ளும், அடைத்துக் கொள்ளும்.
சார் மாஸ் உண்டு, அப்புறம் அதுக்கு என்ன உண்டு, ஆக்குபையிங் ஸ்பேஸும் உண்டு. சரியா? இப்போ இந்த அணுக்களை பற்றி சில கருத்துக்களை சொல்லி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அந்த பருப்பொருளினுடைய உள்ள சிறிய துகள்கள் தான், பருப்பொருள் உள்ள சிறிய துகள்கள் தான் என்னென்னு அழைக்கப்படுகிறது, இந்த அணு அழைக்கப்படுகிறது. இதில் சிலர் சொல்லியிருக்காங்க. நம்முடைய இந்தியாவில் உள்ள ஒரு தத்துவ மேதை, அவர் பேர் கனடா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பருப்பொருளில் உள்ள ரொம்ப சிறிய துகள்களுக்கு என்ன பேர் சொன்னார் அப்படின்னா, என்ன சொன்னார்னா பரமாணு. சரியா? இந்திய தத்துவ மேதை, அவர் பேர் என்ன பேர், கனடா. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதுக்கு என்னன்னு சொன்னார், பரமாணு. இதே கிட்டத்தில் இதே ஒத்த கருத்தை கிரேக்கத்தில் உள்ள கிரேக்கத்தை சார்ந்த டெமோக்ரட்டிஸ், கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸ் அப்படிங்கிற அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அட்டாமஸ் சொன்னார். அட்டாமஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கிரேக்க வார்த்தை, அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா அணு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி? அவன் பருப்பொருள் உள்ள மிக சிறிய துகள் தான் என்னென்ன அழைக்கப்படுகிறது, அணு என்று என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. அதை இந்திய தத்துவம் மீது என்ன சொன்னார், பரமாணு சொன்னார் கனடா அப்படிங்கிற இந்திய தத்துவ மேதை. அதை சேர்த்து கிரேக்க தத்துவ மேதை என்ன சொன்னார், டெமோக்ரட்டிஸ். அட்டாமஸ் அப்படின்னு என்ன செஞ்சார் சொன்னார். சரி? அப்போ வாட் இஸ் மேட்டர் அப்படின்னா, இந்த மேட்டரில் உள்ள மிக டைனி பார்ட்டிகிள்ஸ் தான் என்னென்ன அழைக்கப்படுகிறது, அழைக்கப்படுகிறது அப்படின்னா அணு என்று என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. சரி? அந்த இந்தியன் ஃபிலாசபர் கனடா அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதை பரமாணு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கிரீக் ஃபிலாசபர் டெமோக்ரட்டிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, அதை அட்டாமஸ், அதனால் அதை என்ன செஞ்சார், ஆட்டம் அப்படி. நம்ம அட்டாமஸ் இஸ் த கிரீக் வேர்ட், அதனுடைய இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னா ஆட்டம். சரி? அது இன்னும் அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நூல் ஒரு சின்ன நூல் கண்டை எடுத்துக்கிறோம், நூல் துண்டை எடுத்துகிட்டு அதை ஒரு கத்திரிக்கோள் வச்சு சின்னதாக ஒட்டினோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, வெட்ட முடியாது. அந்த வெட்ட முடியாதது தான் என்னென்ன அழைக்கப்படுகிறதுனா மூலக்கூறுகள் அழைக்கப்படுகிறது. அந்த மூலக்கூறுகளில் அநேக என்ன காணப்படுகிறது, சிறிய அணுக்கள் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. சரியா? பருப்பொருள் சிறிய துகள்களால் ஆனது. பருப்பொருள் சிறிய துகள்களால் ஆனது. இந்த துகள்கள் தான் என்னென்னு அழைக்கப்படுகிறது, அணுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அணுக்கள் நம்ம ஏற்கனவே முதலே பார்த்தோம். இது நம்ம சாதாரண உருப்பெருக்கினாலோ அல்லது சக்தி வாய்ந்த நுண்ணோக்கிக்காலோ பார்க்க முடியாது. ஆனால் ரெண்டு இதன் மூலமாக பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? என்ன ரெண்டு உருப்பெருக்கிகளால் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, அணுத்தரமான நுண்ணோக்கி, மற்றொன்று என்னது, ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலமாக என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதாவது அட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப் அண்ட் டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்ன செஞ்சோம், பார்த்தோம். சரியா? இமேஜின் தட் எ பீஸ் ஆஃப் த்ரெட் இஸ் கட் endless using knife. At one point it would be like a small piece that it cannot be further cut by a knife. That small particle may contain million of molecules, and these molecules are made of atoms. Sorry, the matter is made of such small particles, atoms. So atoms are extremely small. We cannot see through the powerful மைக்ரோஸ்கோப். ஈவன் பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் மூலம் கூட என்ன செய்ய முடியாது, அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சரி? அந்த ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நமக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா, இதான் ஆட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சென்டர் போர்ஷனில் அதாவது மையப்பகுதியில் ஒரு இது காணப்படுகிறது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தமிழில் உட்கரு அப்படின்ட்டு, அணுக்கரு. உட்கரு அல்லதுன்னா என்ன கரு, அணுக்கரு. இதில் ரெண்டு துகள்கள் காணப்படுகிறது. புரோட்டான் ஒரு துகளும் நியூட்ரான் ஒரு துகளும் காணப்படுகிறது. இந்த அணுக்கரில் என்னெல்லாம் காணப்படுகிறது, புரோட்டான் ஒரு துகளும்
நியூட்ரான் ஒரு துகளும் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அப்புறம் அதை சுற்றி என்ன காணப்படுகிறது அப்படின்னா, என்னெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. என்ன காணப்படுகிறது, எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. இதெல்லாம் அணுவில் உள்ள துகள்கள். இது அணுவை சுற்றி வரக்கூடிய துகள், இது எலக்ட்ரான் ஆகும். சரியா? நீங்கள் பற்றி தெளிவாக மேல் வகுப்பில் படிப்பீங்க. புரோட்டான் வந்து நேர்மின் சுமை உடையது, நியூட்ரான் வந்து எதிர்மின் சுமை உடையது. நியூட்ரானுக்கு மின் சுமையே கிடையாது, எலக்ட்ரான் எதிர்மின் சுமை உடையது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இப்போ நான் மேல் வகுப்பில் படிப்பீங்க. இங்கிலீஷில் மட்டும் ஒன்று பார்த்து பண்ணிக்குவோம். இதில் ஆட்டமுடைய சென்ட்ரல் போர்ஷனில் வந்து இவ்வளோ பேர் என்ன பேர் அப்படின்னா நியூக்ளியஸ். இதில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா புரோட்டான், நியூட்ரான். அது சுற்றி என்ன around us there is a particle. The particle is called electron. அதனால் நம்ம இன்னைக்கு பார்த்ததில் கொஞ்சம் பார்த்தோம் என்ன அப்படின்னா, பருப்பொருள் வந்து மொத்தம் எத்தனை நிலைகளில் காணப்படுகிறது, 3 நிலைகளில் காணப்படுதுன்னு பார்த்தோம். திரவ வாயு அல்லது திண்ம திரவ வாயு நிலையில் காணப்படுகிறது. இந்த மேட்டர் இஸ் இன் 3 ஸ்டேட்ஸ். அவட்டத்தை அப்படிங்கிறத பார்த்தோம். சாலிட், லிக்யூட், கேஸஸ் ஸ்டேட்டில் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்புறம் பருப்பொருள் வந்து என்னுடைய மிக சிறிய துகளால் ஆனது, அது வந்து என்னது அணுக்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த அணுக்கள் வந்து எப்படிப்பட்டது, ரொம்ப சின்னது, அதை என்ன செய்ய முடியாது கண்ணால் பார்த்தோம். அதுக்கு அப்புறம் இந்த அணுக்களில் வந்து நடுப்பகுதியில் என்ன காணப்படுகிறதுனா உட்கரு காணப்படுகிறது. அப்புறம் அதை சுற்றி என்னெல்லாம் காணப்படுகிறது, அதில் அந்த அணுக்கருவினுடைய மையப்பகுதியில் புரோட்டான், நியூட்ரான் என்ன செய்கிறது காணப்படுகிறது அப்படிங்கலாம் பார்த்தோம். இன்னைக்கு இவ்வளோ போதும். தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.